மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஆனால் இங்கே சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் புது முதலமைச்சர் அரசியல் மாண்பை முதல் முறையாக இவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா இவர் பதவியேற்ற அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டாஸ்மார்க்கை மூட சொல்லி அதை வீடியோ எடுத்து காட்டுறாங்க. டாஸ்மார்க்கை மூடிட்டாங்க, அதோ ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல்லேருந்து சரியாக 5 பில்டிங் தாண்டி டாஸ்மார்க்கு. எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் ஆட்சி எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, பிள்ளைகள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல். ஸோ இந்த செய்திகள் மக்கள் மத்தியில் கடந்து செல்லும் பொழுது விஜய் அவர்களை சட்டமன்றத்தில் ரோஸ்ட்டுன்னு பண்ணிட்டீங்க உங்களுடைய வார்த்தைகள் மூலியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி. யார் சொன்னது? முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், டிஆர்பி ராஜா அவர்கள், அதற்கப்புறம் இந்த மாதிரியான ஆட்கள் எங்கே உட்காந்துருக்காங்க எல்லாரும்? அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் இல்லை எங்கே உட்காந்துருக்காங்க? இப்போ பதவியில் இல்லை. ரோஸ்ட் பண்ணது யார்? மக்களை. யாருப்பா? உங்களை தான் ரோஸ்ட் பண்ணி தடை வச்சிருக்கிறாங்க. கூடி சீக்கிரம் எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ அதற்கான வேலை நடக்கும். ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டது நிஜமா பொய்யா? நிஜம். ரியலா? ரியல். இவர் சிஎம் ஆனது ரியலா? ரியல். அப்பா அவருக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஆனால் உங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து ஜோசப் விஜய் அவர்கள் தான் சிஎம். உங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து அவர் தான் சிஎம். தளபதி அதே மாதிரி இந்த போதைப் பொருள் கஞ்சா ஒழிக்கணும்னு சொன்னிருந்தார் இல்லையா? அந்த விஷயத்தில் ஒரே நாளில் 2000 கிலோ பறிமுதல் செஞ்சாங்க பார்த்தீங்களா? அப்போது காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி இருக்க காவல்துறைக்கு எவன் விற்கிறான், எவன் சப்ளையர், என்ன போகுது, எவனுக்கெல்லாம் பங்கு போகுதுன்ட்டு. குழந்தைகள் விஷயத்துலையும் சரி, பெண்கள் விஷயத்துலையும் சரி, போதை விஷயத்துலையும் சரி அன்காம்ப்ரமைஸ்டே கிடையாதுன்னு சொன்னார். அதுக்கு இனி இந்த பொறுக்கித்தனம் பண்ணுறது, ரவுடித்தனம் பண்ணுறவன், இந்த போதைப் பொருள் விற்கிறவன்லாம் பொத்திக்கிட்டு தான் உட்காரணும், இல்லாட்டி புழலில் தான் உட்காரணும். நான் கேட்குற தூய்மை பணியாளர்கள் உட்காந்து அவ்வளோ பேர் அழுதாங்களே, கதறினாங்களே. சேகர்பாபு பேர் சொன்னியா? முதலமைச்சர் பேர் சொன்னியா? துணை முதலமைச்சர் நின்னையா? ஏர் ஷோவில் 5 பேர் செத்தாங்களே, அப்போ நேரில் நின்னையா? உங்களுடைய ஆட்சியில் 2 முறை கள்ளசாராயம் மாட்டணும், கொத்தா மக்களை 70 பேர் 60 பேர் தூக்கி கொண்டு போய் ஒரே இடத்துல வச்சு எரிச்சு புதைச்சாங்கல்ல, அன்னைக்கு நீ அவ்வளோ பேர் கதறணுமே, பதில் சொன்னியா? எதற்கு எந்த இடத்துல பதில் சொல்லணுன்றது ஒரு முதலமைச்சருக்கு தெரியும், யாரை எந்த இடத்துல வைக்கணுன்றது அவருக்கு தெரியும். ஏன்னால் இது ஒவ்வொரு நபரும் ஆசைப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அதற்கு முன்னாடி காசை கொடுத்து பாலில் சத்தியம் வாங்குறது, பிரியாணி கொடுக்கறது, கோட்டை கொடுக்கறது, இப்படி செஞ்சு ஆட்சி செஞ்சீங்க பார்த்தீங்களா? அதுபோல் ஆட்சி இது கிடையாது. 4000 கோடி பேக்கேஜ் எங்கே போச்சு? சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் முங்குச்சில்ல. பெரிய இயற்கை பேரிட வந்தப்போ நீ எல்லாமே அழகாக வீட்டில் உட்காந்துட்டு சாயங்காலம் தானே வந்தீங்க, நைட்டு டார்ச் லைட் தான் தூக்கிட்டு வந்தீங்க, அதானே செஞ்சீங்க. ஸோ ஒரு துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுது உங்களுடைய பொறுப்பும் கடமையும் நீங்கள் ஒழுங்காக செய்யலை. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா எவ்வளவு மோசமான ஆட்சி கொடுத்திருந்தால் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகா செய்தி தொடர்பாளரான திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் முதன். ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் சந்திக்கிறது கூடுதல் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தாவேகா குறித்து பல விஷயங்கள் கடந்த காலங்களில் நம்ம பேசியிருக்கோம். தற்பொழுது ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிற வரைக்கும் வந்தாச்சு. அதாவது சட்டமன்றம் லைவ்ல பாக்குறது அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஃபேவரட் ஆயிடுச்சு. ஆமா, ஆச்சரியம் கிடையாது. அதாவது சட்டமன்றத்தை அந்த நடக்கிற செய்தியை பத்தியோ நிகழ்வு குறித்தோ யாருமே பெருசா அதை கண்டுக்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அது பேசுறது பெருசா காட்டாம லைவை கட் பண்ணி 2 பேரும் திமுக மதிமுக மாறி விளையாண்டுகிட்டு இருந்துச்சு. ஆனால் முதல் முறையாக சட்டமன்றத்தை ஒரு படத்தோட டீசர் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் எப்படி இருக்குமோ அதை விட ஆர்வமா ஒட்டுமொத்த மக்களும். இப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு ஒரு சில ஃபேன் மட்டும் தான் இருப்பாங்க, ஒவ்வொரு நடிகர்களுக்கும். ஆனால் இங்கே சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் புது முதலமைச்சர் மிக திறனாக ஒரு விஷயத்தை கையாளுறாருன்னும் பொழுது டே 1லேருந்து ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தை லைவாக எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவருடைய ட்ரெஸ்ஸிங் கோட்லேருந்து அவர் சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக அரசியல் மாண்பை முதல் முறையாக இவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா வைகோ அவர்களுமே சொல்லியிருந்தார், அண்ணாவிற்கு பிறகு இப்படி ஒரு பண்பான தலை சிறந்த ஒரு தலைவனை பார்க்கிறோம்னு. அரசியல் நாகரிகம்னா எப்படி இருக்கணும், அரசியலை தாண்டி எந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு போக்கை எல்லா கட்சி நபரோடு கையாளணுன்றத டே 1ல் பதவியேற்ற பிறகு ஸ்டாலின் சந்தித்ததுலேருந்து எல்லா தலைவர்களையும் சந்தித்து அதற்கு பிறகு சட்டமன்றத்திற்குள்ளே அவர் எல்லாத்தையும் கையாண்ட விதம்
எக்ஸலண்ட்டாக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துக்கணும் பொழுது மக்கள் வந்து ஏகோபித்த வரவேற்பு, அதுவும் குறிப்பாக அந்த 717 டாஸ்மார்க்கை மூடணும்னு சொல்லி தளபதி அவர்களை உத்தரவிட்ட அந்த செய்தி இருக்கு இல்லையா, நேற்று ஒவ்வொரு பள்ளியும் அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர்ஸ் வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக போராடினோம், 20 வருஷமாக போராடினோம், இந்த டாஸ்மார்க்கை மூட சொல்லி யாருமே அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இவர் வந்து பதவியேற்ற அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டாஸ்மார்க்கை மூட சொல்லி அதை வீடியோ எடுத்து காட்டுறாங்க. டாஸ்மார்க்கை மூடிட்டாங்க, அதோ ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல்லேருந்து சரியாக 5 பில்டிங் தாண்டி டாஸ்மார்க்கு. எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் ஆட்சி எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, பிள்ளைகள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல். ஸோ இந்த செய்திகள் வந்து மக்கள் மத்தியில் கடந்து செல்லும் பொழுது ஏகோபித்த வரவேற்பு. இப்போ எனக்கெல்லாம் வந்து கூடுதல் பொறுப்பு எப்படின்னாக்கா, இது எங்கள் அண்ணனுடைய ஆட்சி, என் தளபதியோட ஆட்சி. இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் வருவதற்கு நாங்கள் எந்த இடத்திலும் அனுமதிக்க முடியாது. அதற்கான வழிவகை இல்லாத வகையில் தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும், எதெல்லாம் மக்களுக்கு சிரமமாக இருக்கிறதோ அந்த செய்தியை கொண்டு போய் நம்ம தலைமையிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கணும் பொழுது கூடுதல் பொறுப்போடு இப்போ எல்லாரும் செயல்படுறோம். சட்டமன்றம் தொடங்கி இந்த ஒரு 4 நாட்கள்லேயே வந்து பல பரபரப்பான விஷயங்கள், வெளிநடப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம், எங்களிடம் தேர்தலை சந்தித்த கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் தற்பொழுது வந்து ஆளும் கட்சி வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் பேசின அடுத்த விஷயங்களை பேசலாம், ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது சரி, அவர் என்ன சொன்னார் உதயநிதி? திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் இந்த ஆட்சி நடக்குது, ஆனால் உங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து ஜோசப் விஜய் அவர்கள் தான் சிஎம். எப்படி உங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து அவர் தான் சிஎம். கணக்கெடுப்பு எடுத்தாங்க இல்லையா, நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும் பொழுது தெரிஞ்சு போச்சா யாருடைய ஆதரவில் வந்து இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. யாரெல்லாம் விருப்பப்படலையோ நேற்று வெளிநடப்பு செஞ்சதையும் நம்ம பார்த்தோம். அப்போது 2 வகையான விஷயம் தான். இனி வந்து ஸ்டாண்டர்டாக கிட்டத்தட்ட 144 பேரை வந்து ஆதரவோடு வந்து இன்றைக்கி பெரும்பான்மை நிரூபித்து சட்டமன்றத்தில் கிங்காக உட்காந்துருக்கிறாரு. மக்களுக்கு ஏற்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறார். இன்றைக்கி இந்த சிஎம்டிஏ நல்லா புரிஞ்சுங்க, இந்த சிஎம்டிஏல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த வீடு கட்டுறதுக்கான அனுமதி வாங்குவாங்கல்ல, பில்டிங் கட்டுறதுக்கு அனுமதி வாங்கணும்ல, அதுக்கு வந்து எவ்வளவு லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தார்கள்ன்றது தொடர்ச்சியாக எல்லா தரவுகளும் கொடுக்கப்பட்ட பிறகு அது சம்மந்தமாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் தலைமை வரைக்கும் சேர்க்கக்கூடிய வேலையை தான் இதற்கு முன்னாடி இந்த 2 ஆட்சியும் செய்து கொண்டு இருந்தது. ஏன்னா இப்போது அப்படி ₹1 எக்ஸஸாக வாங்கினாலும் அவங்க பதவி போயிடும். தெளிவான உத்தரவு கொடுத்துட்டார் தளபதி அவர்கள். அதற்கேற்ற மாதிரி அதிகாரிகளும் அதை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, திருச்சியில் எஸ்பி அவர்கள் ஒட்டுமொத்த அக்யூஸ்டையும் ஒன்றா நிப்பாட்டினாங்க பார்த்தீங்களா. நிப்பாட்டி அவர் சொன்ன வார்த்தை, ஒழுக்கமாக எங்கேயும் சண்டை போடாமல் வம்புழுக்காமல் குடிச்சிட்டு தகராறு பண்ணாமல் கொலை பண்ணாமல் கொள்ளையடிக்காமல் இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், உன் குடும்பமும் நல்லாயிருக்கும். இதை மீறி ஏதாவது செஞ்சீங்கன்னாக்கா நீயும் உன் குடும்பமும் கஷ்டப்படுவீங்கன்னு எஸ்பி வார்னிங் கொடுத்ததோட கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்லுவார், இது புது ஆட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு முன்பு இந்த ஆட்சியாளர்கள் இவர்களுடைய கரங்களை கட்டவிழ்த்து விட்டிருந்தாங்க, காவல்துறை கரங்களை கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை தளபதியுடைய ஆட்சியில் வந்து காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரவுடிசம் எல்லாத்தையும் முழுசாக ஒடுக்குறாங்கிறது தான் அதோடைய பொருள். ஏன்னா தளபதி அதே மாதிரி இந்த போதைப் பொருள் கஞ்சா ஒழிக்கணும்னு சொன்னிருந்தார் இல்லையா, அந்த விஷயத்தில் ஒரே நாளில் 2000 கிலோ பறிமுதல் செஞ்சாங்க பார்த்தீங்களா. அப்போது காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி இருக்க காவல்துறைக்கு எவன் விற்கிறான், எவன் சப்ளையர், என்ன போகுது, எவனுக்கெல்லாம் பங்கு போகுதுன்ட்டு. தளபதி ஆட்சி வந்ததுக்கு பிறகு குழந்தைகள் விஷயத்துலையும் சரி, பெண்கள் விஷயத்துலையும் சரி, போதை விஷயத்துலையும் சரி அன்காம்ப்ரமைஸ்டே கிடையாதுன்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி துரித நடவடிக்கை எடுக்கும்பொழுது க்ளீன் பண்ணுறோம். அதாவது ஒரு சர்க்கார் படமும் ஒரு முதல்வன் படத்தையும் சேர்த்து பார்த்தால் எப்படி இருக்குமோ அது நிஜத்தில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது பொழுது க்ளீனாக எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காருன்னு பொழுது இனி இந்த பொறுக்கித்தனம் பண்ணுறது, ரவுடித்தனம் பண்ணுறவன், இந்த போதைப் பொருள் விற்கிறவன்லாம் பொத்திக்கிட்டு தான் உட்காரணும், இல்லாட்டி புழலில் தான் உட்காரணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நிஜ முதல்வன் நிஜ சர்க்கார் அப்படின்ட்டு, அதை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாங்க, ரீல் அரசியல் பண்ணாமல் ரியல் அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மக்கள் ஓட்டு போட்டது நிஜமா பொய்யா? நிஜம். ரீலா ரியலா? ரியல். இவர் சிஎம் ஆனது ரீலா ரியலா? ரியல். அப்போ அவருக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கோம். ரியலாக மக்கள் ஓட்டு போட்டு ரியலாக கொண்டு வந்து அவர் முதலமைச்சரை உட்கார வச்சிருக்காங்கன்னும் பொழுது சின்ன பசங்க 2 பேர் ரீல்ஸ் போட்ட பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசினது யார்? அவங்க அப்பா தானே. கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இவர் அப்படியே செஞ்சார் கிடையாது. இன்றைக்கி ஏகோபித்த வரவேற்பு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் அடுத்து வரக்கூடிய எல்லா தலைமுறையும் கேப்சர் பண்ணிட்டார். இனி அடுத்த வருஷம்னு சொல்லி தொடர்ச்சி யாரெல்லாம் ஓட்டு போடுறதுக்கான அந்த பருவத்தை எட்டுறாங்களோ அத்தனை பேரும் தளபதிக்கு தான் ஓட்டு போடக்கூடிய அளவிலான ஒரு நல்லாட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறார்னும் பொழுது உதயநிதிக்கு ஒன்றே ஒன்று தான்,
அவங்களுடைய அப்பா இத்தனை வருஷம் அரசியல் இருந்தவரே தோற்று போயிட்டாரு, 2 திராவிட கட்சியை ஒத்த மனுஷன் முடிச்சிட்டாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 40 கட்சி சேர்ந்து எதிர்த்தோம், தனி ஒரு மனுஷன் அந்த ஒரு முகத்திற்கான பிராண்டை ஒருத்தராலையும் உடைக்க முடியல. ஆனால் அந்த ஒரு முகம் ஒட்டுமொத்த பிராண்டையும் உடைச்சிருக்கு பார்த்தீங்களா. உன் பிராண்டை உடைக்கிறதாண்ட நான் எக்ஸ்பர்ட்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு அரசாங்கத்தை நிர்வகிச்சிருக்காருன்னும் பொழுது அந்த வலி, அந்த வேதனை, அந்த ஏக்கம், அந்த வயிற்றுச்செல்லாம் உதயநிதிக்கு இருக்க தானே செய்யும். அதுக்கு அவருக்கு முன்னாடியே ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்கணும். அவர் டெப்டி சிஎம் ஆனவனே ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டார் தெரியுமா. ஏர் ஷோன்னு ஒரு விஷயம், 5 பேர் உயிர் போச்சா, அவ்வளோதான் அவங்க லட்சணம். இப்போ இந்த சுச்சுவேஷனில் நேற்று மாலையிலேருந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு. நான் கேட்ட கேள்விக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்லாமல் சமூக வலைத்தளங்களில் பதில் சொல்கிறது தான் உங்களுடைய மாற்றமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி எங்களுடைய தெய்வில் தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு 2006 கலைஞர் அவர்களுடைய கவர்மெண்ட்டும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான். ஆனால் உங்களை மாதிரி வந்து குதிரை பேரத்தில் இறங்கி அவங்க வந்து ஆட்சி அமைக்கலை. கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சு அவங்களுடைய உதவியோட ஆட்சி அமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுச்சு. யார் சொல்லியிருக்காங்க? உதயநிதி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக சொன்னது என்னன்னா, பதில சட்டமன்றத்தில் சொல்லணும், சமூக வலைத்தளங்கள்ல சொல்லக்கூடாது. அங்கேயே சொல்லியிருந்தா கரெக்டாக. 5 வருஷமா அவங்க ஆட்சியில் உட்காந்துட்டு மக்கள் கதனை பண்ணி பதில் சொன்னேன். நான் கேட்குறேன், தூய்மை பணியாளர்கள் வந்து உட்காந்து அவ்வளோ பேர் அழுதாங்களே, கதனாங்களே, சேகர்பாபு பதில் சொன்னியா? முதலமைச்சர் பதில் சொன்னியா? துணை முதலமைச்சர் வந்து நின்னையா? ஏர் ஷோவில் 5 பேர் செத்தாங்களே, அப்போ நேரில் வந்து நின்னையா? உங்களுடைய ஆட்சியில் 2 முறை கள்ளசாராயம் மரணம், கொத்தா மக்களை 70 பேர் 60 பேர் தூக்கி கொண்டு போய் ஒரே இடத்துல வச்சு எரிச்சு புதைச்சாங்கல்ல, அன்னைக்கு நீ அவ்வளோ பேர் கதனமே பதில் சொன்னியா? கேட்டதுக்கு பதில் சொன்னியா? உன்னுடைய ஆட்சியில் வேங்க வேலில் வந்து மலங்கலந்தீங்களா பதில் சொன்னீங்களா? நாங்கள் நேரில் தங்கதுரைன்னு ஒரு மாணவன் வெட்டப்பட்டான பதில் சொன்னீங்களா? புல்லட் ஓட்டினப்போ வந்து வெட்டினாங்களா பதில் சொன்னீங்களா? விஓ ஆஃபீஸர் வந்து வெட்டி கொண்டாங்க பதில் சொன்னீங்களா? காவல் உயர் அதிகாரிகள் வெட்டினாங்கல்ல? கனிம வள திருடுகளுக்கு கொள்ளடிச்சாங்கன்னு சொன்னதுக்கு பத்திரிகையாளரை கடத்தி கொண்டு போய் வச்சு அடித்தாங்கல்ல? ஒட்டுமொத்த மக்களும் சமூகத்தில் இருக்க மக்கள் போராடினாங்கல்ல? மாற்றுத்திறனாளி திருநங்கையிலேருந்து அரசாங்க ஊழியர்லேருந்து நர்ஸு டாக்டர்லேருந்து எல்லா துறையும் போராடிச்சே, அவ்வளோ கெஞ்சி கேட்டப்போ பதில் சொன்னீங்களா? தம்பி, எதற்கு எந்த இடத்துல பதில் சொல்லணுன்றது ஒரு முதலமைச்சருக்கு தெரியும், யாரை எந்த இடத்துல வைக்கணுன்றது அவருக்கு தெரியும். ஏன்னால் இது ஒவ்வொரு நபரும் ஆசைப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அதற்கு முன்னாடி வந்து காசை கொடுத்து பாலில் சத்தியம் வாங்குறது, பிரியாணி கொடுக்கறது, கோட்டை கொடுக்கறது, அப்படி செஞ்சு ஆட்சி செஞ்சீங்க பார்த்தீங்களா? அதுபோல் ஆட்சி இது கிடையாது. புரியுதுங்களா? ஒவ்வொரு தனி மனிதனும் திரு ஜோசப் விஜய் என்னும் நான் அவர் பதவி ஏற்கும் பொழுது எங்கள் அண்ணன் பதவிக்கு வந்துட்டாரா, என் புள்ள பதவிக்கு வந்துச்சுடா, இது நம்ம ஆட்சின்ற ஒரு உணர்வு ஏற்படுச்சுல, அந்த உணர்வை கொடுக்கறதுக்கு 70 வருஷமும் துப்பு இல்லை உங்களுக்கு. இவர் கேட்டவுடனே நாங்கள் பதில் சொல்லணும். வெள்ளை அறிக்கை கேட்கறதுக்கு என்ன சொன்னீங்க? வெள்ளை பேப்பர் தூக்கி வெள்ளை அறிக்கைன்னு காமிச்சால் தானே, இவ்வளோ எக்கத்தாலும் தானே பண்ணீங்க. வருஷம் கூவத்துக்கு 1200 கோடி 1500 கோடி ஒதுக்குனீங்கல்ல, கூவத்தை சுத்தம் பண்ணீங்களா? மழை வந்து அடிச்சுட்டு போகுது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒவ்வொரு வருஷமும் நிதி ஒதுக்குனீங்களே, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல ட்ரைனேஜ் கூவத்தில் கலக்காமல் வீட்டிலேருந்து போகிறது, கம்பெனிலேருந்து போகிறத கட் பண்ணியிருக்கணும். அதை செஞ்சீங்களா? அதை செய்ய துப்பு இல்லை. 4000 கோடி பேக்கேஜ் எங்கே போச்சு? சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் முங்குச்சுல்ல. பெரிய இயற்கை பேரிட வந்தப்போ நீ எல்லாமே அழகாக வீட்டில் உட்காந்துட்டு சாயங்காலம் தானே வந்தீங்க, நைட்டு டார்ச் லைட் தானே தூக்கிட்டு வந்தீங்க, அதானே செஞ்சீங்க. ஸோ ஒரு துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுது உங்களுடைய பொறுப்பும் கடமையும் நீங்கள் ஒழுங்காக செய்யலை. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, எவ்வளவு மோசமான ஆட்சி கொடுத்துருந்தால் இத்தனை ஆண்டு கால பாரம்பரியம் சொல்லக்கூடிய அந்த திமுக வழியில் வந்த ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அந்த மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. இதுவே பெரிய கேவலம் இல்லையா? இப்போ இது அவங்க உணரணும் இல்லையா? சின்ன பசங்க எல்லாத்தையும் தோற்கடிச்சிருக்காங்களா? அதாவது தாவேக்காவுக்கு 3.21 கோடி பேர் வந்து எதிராக வாக்களிச்சிருக்காங்க. வாங்கின ஓட்டை விட எதிர்ப்பு ஓட்டு அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. யாரு? திமுக அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்களா? திமுக அதிமுக சேர்த்து திமுக எவ்வளோ போட்டிருக்காங்க? நீ ஏன் அதிமுக உள்ள சேர்க்குற? இப்போ உனக்கு எவ்வளோ கொடுத்தானுங்க? எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கு திமுக தனிப்பட்ட முறையில்? 59. தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட கூட்டணி இல்லாமல் 59. நாங்கள் எவ்வளோ? 108. நீ எத்தனை கட்சி கூட்டணி வச்சிருந்த? 10, 20, 24 கட்சி. 24 கட்சி கூட்டணி வச்சு எவ்வளோ வாங்கின? 59. ஒரே ஒரு ஆள், ஒற்றை முகம், யாருன்னே யாருக்கும் மக்களுக்கு தெரியாது பிற நபர்கள்லாம். அந்த ஒற்றை முகத்துக்கு ஓட்டு போட்டு 108 கொடுத்தாங்களா? ஆட்சியில் உட்கார வச்சாங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸு. நீ இதை விட்டுட்டு தோற்று போயிட்டு இதெல்லாம் பேசலாம் கூடாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, உங்களுடைய துறையில் வந்து என்னென்னலாம் நிலுவையில் வழக்குகள்லாம் இருக்கோ எல்லாமே வரும். ஒரு நல்ல ஒரு ஆட்சினாக்கா மக்களுக்கு வேலை செய்கிறதுக்கான ஊதியத்தை கொடுக்கணுமே தவிர, நல்லா இருக்க ரோடை பேத்துட்டு அதில் ட்ராக்குக்கு ஒரு ரோடு போட்டு அதில் கார் ரேஸ், F1 கார் ரேஸ் நடத்தி அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரோடை பேத்து சாதா ரோடு போயிடுறது, இது எவனா செய்வானா தம்பி? அறிவு இருக்கிறவன். ஆனால் கேட்டால் அறிவு இருக்கிறவன் நாங்கள் அறிவு திருவிழா நடத்தணும்னு சொன்னீங்க. உங்கள் அறிவோட லட்சணம் என்னன்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு செஞ்சுட்டாங்க. அந்த அறிவோடவே நீங்கள் எங்கே உட்காரணுமோ உட்காருங்கன்னு உட்கார வச்சுருக்கிறாங்க. நம்மளுது இது தளபதியின் ஆட்சி. இந்த ஆட்சியில்
மக்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவங்களுடைய இயக்கம் என்னவாக இருந்தது 70 வருடமாக அதை தீர்த்து அந்த மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கணுன்றதுக்கான முனைப்பு எடுத்திருக்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், குடிநீர் தட்டுப்பாடு வரக்கூடாது, அதற்கு என்ன முனைப்பு எடுக்கணும்னு சொல்லி கலெக்டருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. வேலை துரிதமாக நடந்து கொண்டிருக்கணும் பொழுது ஒவ்வொன்றையும் பார்த்து 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 தன் குடும்பத்தில் இருக்க நபர்களுக்கு எப்படி வந்து ஒவ்வொரு நபரும் செய்வாரோ அதை போல் செஞ்சுக்கிட்டு இருக்காரும் பொழுது எங்கள் ஆட்சியை பற்றி குறை சொல்வதற்கு எந்த தார்மீக தகுதியும் மற்றவர்கள் நீங்கள். இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்கிறீங்கல்ல, சட்டம் தன் கடமையை விரைவில் செய்யும். ஓகே, இப்போது இந்த ஒரு விஷயம், அதாவது சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு புறத்தில் இருந்தாலும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு விஷயத்துக்கு அவர் சொன்னாரு பிளாஸ்ட்னு. ஆனா விஜய் அவர்களை சட்டமன்றத்துல ரோஸ்ட்னு பண்ணிட்டீங்க உங்களுடைய வார்த்தைகள் மூலியமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. யார் சொன்னது? முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், டிஆர்பி ராஜா அவர்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து எங்க உட்காந்துருக்காங்க எல்லாரும்? அவங்க அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல இல்ல எங்க உட்காந்துருக்காங்க? இப்ப பதவியில இல்ல. ரோஸ்ட் பண்ணது யாரு? மக்களை யாருப்பா? உங்களை தான் ரோஸ்ட் பண்ணி தடை வச்சிருக்கிறாங்க. கூடி சீக்கிரம் வந்து எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ அதற்கான வேலை நடக்கும். ஏன்னா பள்ளிக்குள்ள குழந்தைகளுக்கு பாலியல் அத்துமீறல் நடந்தப்போ பொத்திக்கிட்டு இருந்த ஆட்கள் தான் வந்த ஆட்கள். கரெக்டுங்களா? அந்த டிஆர்பி ராஜு தானே, அந்த வளர்ந்தவர் தானே, வெள்ளை அறிக்கை கெடுத்து வெள்ளை பேப்பர் கொண்டு வந்து நீட்டின ஒரு ஆள். புரியுதுங்களா? அப்போது இன்னும் சொல்ல போனேனாக்கா உங்களுடைய முதலமைச்சர் வந்து 3 நாட்களுக்கோ 4 நாடுகளுக்கோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போய் பல ஆயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கனார்ல, எல்லாத்தையும் இப்போ தளபதி எடுத்துக்கிட்டு இருக்காரு. எத்தனை ஆயிரம் கோடி முதலீடு உள்ளே வந்திருக்கு, எது வரல, என்ன பண்ணீங்க, முதலீடு வந்ததா இல்லை நீங்கள் கொண்டு போய் முதலீடு செய்திருக்கிறீர்களான்ற எல்லா கணக்குமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வெள்ளை அறிக்கை வெளியில் வரும் தம்பி. வெள்ளை அறிக்கை வெளியில் வரும்பொழுது இந்த திருடர்கள் கூட்டம் எல்லாமே வந்து எங்கே செல்லணுமோ செல்வதற்கான முனைப்பை தயார்படுத்தி கொள்கிற சொல்லுங்க. ஏன்னா சில பேர்லாம் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, போன வாட்டியே ஐயா எனக்கு வயசாகி போச்சு, என்னால் களி சாப்பிட முடியாது, கதறதெல்லாம் பார்த்தோமா, என்னால் உடம்பு முடியல, கொண்டு போய் வந்து பெட்டிஷன் போடலாம் பார்த்தோமா. இந்த முறை அந்த சீனே கிடையாது. உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணுன்றதுக்கான எல்லா நிலைமையும் நடந்திருக்கும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.